இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் இல்ல சாண்ட்ரா அவங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எடுத்துக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அஃப்கோர்ஸ் வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த எஃபர்ட் வந்து சாண்ட்ரா தான் போட்டாங்க. சாண்ட்ரா தான் இங்க வந்து பேச்சு வாங்கினாங்க, சாண்ட்ரா தான் திட்டு வாங்கினாங்க, எல்லாரோட வெறுப்பையும் சாண்ட்ரா தான் சம்பாதிச்சாங்க. அவங்க அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யூஸ் பண்ணி இருக்கலாம். பட் பிரஜினுக்கு கொடுத்தது எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன். ஸோ டைரக்ட் நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை வந்து பிரஜின் அண்ட் சாண்ட்ரா வந்து சேர்ந்து நாமினேட் பண்ணாங்க. சுபிக்ஷாவை நாமினேட் பண்றதுக்கு பதிலா வேற யாராவது டைரக்ட் நாமினேஷன் வந்து பண்ணியிருக்கலாம். கனியக்கா வந்து இவங்க டைரக்ட் நாமினேஷன் கொண்டு வந்திருக்கலாம். கனியக்கா இவ்வளவு நாள் பார்த்ததுல கனியக்கா நாமினேஷனே வரல, இந்த வாரமும் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு. அதனால கனியக்காவை நான் டைரக்ட் நாமினேஷன் பண்றேன்னு சொல்லி பிரஜின் அண்ட் சாண்ட்ரா நாமினேட் பண்ணி இருந்தாங்கன்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். அதுவும் சுபிக்ஷாவை நாமினேட் பண்றதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு சண்டே எபிசோட்ல வந்து போட்டு கொடுத்தாங்கல்ல. இப்போ நான் சாண்ட்ரா கிட்ட ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி பேச போனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஜினும் வராரு, இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சுபிக்ஷா வந்து சாண்ட்ராவும் பிரஜினும் வந்து போட்டு கொடுத்தாங்கல்ல. சரி, நான் முன்னாடி அந்த போட்டு கொடுத்ததுக்கு பழி வாங்குற விதமா தான் டைரக்ட் நாமினேஷன் வந்து பிரஜினும் சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரீசன்.